மணிவண்ணா கார்மேக வர்ணா எல்லுக்குள் இருக்கும் ஏகாந்த மூர்த்தியே ஆதி பரஞ்சோதியே சுடரொளி ஜோதியே உங்களுடைய பாதாள விந்த கமலத்தை இந்த பார்த்திவ அர்ஜுனாக மட்டும் நடைபெறுகிறேன் மாமா. அமைந்ததே இந்த வேடம் உனக்கு மாமா. அமைந்ததே உனக்குதான் இந்த வேடம் அர்ஜுனா. அரணாரை தேடி அரும்பூஜை செய்து வா. அந்த பரமனாராகப்பட்டவர் கண்டிப்பாக பாசுபதாசனத்தை தருவா. அப்படி என்று ஆசைப்படியே ஆகட்டும் மாமா. உன்னுடைய அண்ணன் தேவிமார் உன்னை காணும் என்று வழிமேல் வைத்து காத்திருக்கிறார்கள். அண்ணா அண்ணா சரியற்ற மாமன் முன்னே முறிவில்லாத வார்த்தை பேசிதான் எந்த அர்ஜுனனால் அந்த கைலாமலை சென்று கைலாய வாசலிடத்தை வரம்பெற முடியாது என்று சொன்னீரோ அதே அர்ஜுனாக மட்டுமே மண்ணாசை மணியாசை பொன்னாசை பொருளாசை அண்ணந்தன் ஆசை இந்த ஆசையை மறந்து பஞ்சாஸ்திரத்தை கையால் ஏந்தி இந்த அர்ஜுனாக மட்டுமே அரகர சிவசிவ சம்போ மகாதேவா என்று சொல்லி அந்த அரணாரை தேடி இந்த அர்ஜுன தவம் இருக்க போறேன். நான் போயிட்டு வரேன் அண்ணா. அதாவது இந்த வேடம் கொண்டு உண்மைதான் கைலமலை போகிறேன். அப்படி நீ கைலமலை போய் அந்த சிவனிடத்துல ஏக தவத்தை செய்து வரம் பெற்று வருவதாக இருந்தால், அதாவது என் முன்னாடி அந்த சிவனை நோக்கி நீ எப்படி தவம் செய்வேன் என்பது என் இடத்துல தவத்தை செய்து காட்டினால் நான் வழியனுப்பிச்சு அங்க வந்து பார்க்க முடியுமா? முடியாது. நாங்களோ வெள்ளிங்கிரி வந்து நீங்கள் எப்படி தவம் செய்வது என்று நாங்கள் கண்குளிர பார்க்க முடியாது. அதனால இவ்விடத்திலேயே நீங்கள் எப்பொழுது அந்த வெள்ளிங்கிரியில தவம் செய்வீர்கள் என்று ஒரு முறை நீங்கள் செய்து காட்டினால் கண்குளிர அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவோம். என்ன சொல்கிறேன்? உங்க அண்ணன் ஆசைப்படுறாரு நான் கைலங்கிரி போறேன்னு கேட்டேன், நீ வேண்டான்னு சொல்லிவிட்ட. ஆமா, அதனால என் தம்பி இவத்தையாவது தவத்தை எப்படி செய்வான்னு பாக்குறேன். அப்படி பாக்கணுங்கிறாரு. ஏனண்ணா? அண்ணா அர்ஜுனா, அதாவது மன்னனாகப்பட்டவர் கம்பத்து மேல் நின்று தவநிலையில இருக்கும் பொழுது கீழே அக்னி சுவாலியமாகப்பட்டது அனல் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. தவறி கீழே விழுந்தால் என்ன நிலைமையாகுவது? அதனால எங்களுக்கு நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம். நாங்கள் இப்படியே கானகத்திலேயே திரிந்தாலும் பரவாயில்ல. இந்த ஒரு கோலத்துல பார்க்க எங்களால முடியாது. அதாவது ஆமா, முக்கன் படைத்த பரமேஸ்வரனே வரம் வாங்குவது என்றால் அது சாதாரண வேலை இல்ல, விஷயம் இல்ல. எத்தனையோ முனிவர் தவமா தவம் கிடந்து அவர் மேலெல்லாம் கரையான் புத்து போல ஆகிவிட்டது. இன்னமும் அந்த சிவநாத அவர்களுக்கு வரம் கொடுக்கவில்லை. அதனால கடோரமான தவம் புரிகிறார். ஆமா, உன் தம்பி அத பார்த்து பயந்துக்கிறீங்க. ஆமா, என்ன உங்க பாட்டனா போனதும் வரம் கொடுக்கறதுக்கு சாதாரணமா கொடுக்க மாட்டார். அதனால
மரத்தொட்டு இது கீழே இறங்குறதா? ஆமாண்ணா நிறையாச்சு. ஆமா சரி மாமா அண்ணா கவலைப்படாதீர்கள். கங்காதரனை தேடி சென்று கடுமையான தவம் இருந்து பாசுபதாசர கடை பெற்று வரை நீங்கள் 16 துணை இருக்கிறேன், நீ கவலைப்படாதீங்க. மாமா நீ கூட போய் வாங்க மாமா. வருவாரு. ஆகட்டும் அண்ணா போயிட்டு வரட்டா? அண்ணா போயிட்டு வாங்க. ஆகட்டுங்க. இதோ கருவுக்குள் இருக்கும் சிசுவையும், அதாவது பாறைக்குள் இருக்கும் தேரையும் காத்து ரச்சித்து அருள் புரிவது உங்களுடைய வேலை. உள்ளங்கையில் நெல்லிக்கனியை எப்படி உருகொலையாமல் காத்து வருகிறீர்களோ அது போல எப்படி என் கணவர் செல்கிறாரோ அதோ போல திரும்பி கொண்டு வர வேண்டியது உங்களுடைய வேலை. உனக்கு மட்டும் புருஷனா? எனக்கு அத்தை புள்ள இல்லையா? அப்படியாகட்டும், நான் காத்துக்கிறேம்மா. பாதுகாப்பது உங்களுடைய வேலை. அர்ஜுனா, நீ தவத்துக்கு எப்படி போற? ஆமா எப்படி போவது? கட்டு கட்டா நீரிழந்து காவியோடு மேல் தரித்து அரகர சிவசிவ சம்போ மகாதேவா என்று சொல்லி அர்ஜுனா சொல்லி அரணாவை தேடி போறோம் மாமா. அப்படி இல்லை அப்பா. மண்ணை பார்த்த கண்ணு பெண்ணை பார்க்க கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. மண்ணை பார்த்த கண்ணால் மற்றொரு பெண்ணை யாருமே காண முடியாது. ஆமா, அப்படி போனாதான் பெருவிரல பார்த்த கண்ணு பின்திரும்பி பார்க்க கூடாது. இப்படி உன் பெருவிரல தான் பார்த்துட்டு போகணும், பின்னாடி இப்படி திரும்பி பார்க்க கூடாது. ஆகட்டும் மாமா. சரியா? அந்த எம்பெருமானாகிய அதாவது முக்கன் படைத்த பரமேஸ்வரனையே மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக் கொண்டு அரகரா சிவசிவா சிவசிவா என்று போகணும். ஆகட்டும் மாமா. சரியா? உங்களுடைய வார்த்தையை மனதால் எண்ணி இந்த அர்ஜுனாபுடன் பயணமாகிறேன், எனக்கு வழி அனுப்பி வைங்க. ஆகட்டும் என்று வா. அண்ணா அதாவது வருகாலம் இரவு காலம், அதாவது எடுத்து ஓதினால் உனக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியும். சூடாமணி பொக்க கையில கொண்டு போ. ஏன்னா உலகத்துல சூடாமணி புத்தகம் என்பது மகாராஜா வழங்கும் பாண்டவர்கள் உருவாக்கும் முன்பதாக 47 தலைமுறை பாண்டவருடைய குலம். அந்த 47 தலைமுறையில முதல் தலைமுறை என்று சொல்லக்கூடிய ஏயாதி மகாராஜன், அந்த ஏயாதி மகாராஜன் வைத்திருந்த சூடாமணி புஸ்தகம். இந்த சூடாமணி புஸ்தகம்னா ஒருவன் பாவம் செய்தா அந்த பாவத்திற்கு என்ன நிவர்த்தி செய்யணும், நம்ம எதிர்த்து வந்தா அவன் நாம் எதிர்த்து நிற்பதா இதை தாழ்ந்து போவதா என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான புத்தகம். பாவம் எது புண்ணியம் எது என்பது அந்த புத்தகத்திலே இருக்கிறது. அந்த புத்தகத்தை வைத்து நான் போனா எந்த ஒரு இடையூறானாலும் வந்தா அந்த இடையூறெல்லாம் இந்த புத்தகத்தை வைத்து கண்டு அதன் வழியே போங்க அப்படிங்கிற வழி நடந்துக்க. பின்னே என்ன நடக்குது என்பதை முன்னே அறிந்து கொள்வதற்காகத்தான் அந்த புத்தகத்தில் அதெல்லாம் உள்ளதப்பா. போயிட்டு வாங்க. புத்தகத்தில் உள்ளது. சரி, போயிட்டு வாங்க. என்னதான் அர்ஜுனா ஆயனும், என்னதான் அர்ஜுன் அப்படி இருந்தாலும் ஆயனும் அர்ஜுனும் நிகமும் சதையும் போல இருந்தாலும் அவரவர் மனமும் எண்ணமும் வேறதான். ஆமா 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 வேறதான் சாமி. என்னதான் இருந்தாலும் அவனுடைய எண்ணத்தை நான் பரிசோதிக்கணும். பரிசோதிக்க சாமி. ஆத்து மணலை எண்ணினாலும் அர்ஜுனனுடைய தேவி மாற எண்ண முடியாதான். வீர் வாங்கி தரேன்னு கோட்டை வாங்கி கொடுத்துட்டான். அவன் முன்னே போக அவனை சாதாரணமா நான் வர வாங்க விட மாட்டேன்.
அவனுக்கு பாரு எவ்வளவு இம்சை கொடுக்கறன்னு பாரு. டேய், போ சொல்றது நீ, போய் ரோதனை பண்றது நீயா? அவனை பரிசோதித்து அவன் பரிபூரணமா சிவனை சென்றடைய வேண்டும். அவனை பரிசோதிக்கணும். ஆமா, என்னை தாண்டி என்னுடைய இம்சைக்கு தாண்டி அவன் போய்தான் அந்த கைலகிரிநாதனிடம் வர வாங்க முடியும். வர வாங்க முடியும். ஆனா ஆனா அவன் கூடவே நான் இருப்பேன். ஆனாலும் அவன் கூட இருப்பீங்க. ஆமா நண்பா, சாமி. இப்ப அரகரா சிவசிவா என்று அரகரா சிவசிவா என்று மண்ணாசை, மனையாசை, பொன்னாசை, பொருளாசை, அண்ணன் தம்பி ஆசை என்று சொல்லக்கூடிய அஞ்சாசையை மறந்து அவன் கைலங்கிரி பயணமாயிருக்கிறான். கைலங்கிரி பயணமாகி கொண்டிருக்கிறான் அர்ஜுனன். அர்ஜுனன் அவனை இப்ப எப்படி பரிசோதிக்கிறான் பார். அப்போது எப்படி என்றால் மாய கண்ணனாகப்பட்டவர் அர்ஜுனன் சிவனை தேடி செல்ல அவருடைய பக்தியை பரிசோதிக்க மாய கண்ணனாகப்பட்டவர் மோகினியாக ரூபம் கொண்டு மோகினியாய் சபைக்கு வருவதற்காக இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.